அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்கும் எடப்பாடி வெளியான அரசியல் தகவல். நண்பர்களை நாம் போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி மற்றொரு இயக்கத்திலே இணைந்தவர்களை பூரா அதிமுகவினர் துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்களை துரோகிகள் என்று சொல்ல முடியாது, நாங்கள் எந்த துரோகமும் செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் என்பது நடக்கிறது. அந்த நேரத்திலே இந்தியா வெற்றி பெறுகிறது. பாகிஸ்தானுடைய வீரர்கள் அனைவரும் இந்தியாவிடம் வந்து இணைய ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் இந்தியாவிலே வாழ்ந்து கொள்கிறோம், இந்தியாவிலே இருந்து கொள்கிறோம் என பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்தியாவிலே இணைந்து கொண்டால் பாகிஸ்தான் மக்கள் அந்த ராணுவ வீரர்களை என்ன சொல்வார்கள்? தானே அதிமுக தொண்டர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் முடிந்து போன கதை. அதிமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய நபர்கள் அவருடைய தனிப்பட்ட சுய விருப்பம், அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய பிரச்சனை அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும், நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பித்திருக்கிறாராம். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் பட்டாளம் என்பது குறைவாக இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களிலே இளைஞர் பட்டாளத்தை அதிகரிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான உத்தரவுகளை இட்டிருக்கிறார். தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை கணிக்க தவறியதால் இன்று அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார் என அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்தவும் மாவட்டந்தோறும் இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறையை சீர்படுத்த வேண்டிய தேவை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அதிமுக தனது திட்டங்களை இளைஞர்களுக்கு எடுத்து கூறி கட்சியில் இணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப தமிழக வெற்றி கழகத்திற்கு முக்கால்வாசி வாக்குகள் யார் அப்படின்னா இளைஞர்கள் மட்டும்தான். இளைஞர்களின் மூலமாகத்தான் அவருடைய பெற்றோர்கள், அவருடைய மனைவி, இந்த மாதிரி வாக்குகள் பூராமே தமிழக வெற்றி கழகத்திற்கு விழுந்திருக்கிறது. அதை நாம் குறை சொல்ல முடியாது. தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்கிறார். அந்த மாற்றத்தின் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இது அடுக்கடுத்தபடியாக அதிமுகவும் அதே போல் நமக்குரிய வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களை பூரா விட்டு புதிதாக இருக்கும் நபர்களுக்கு நாம் பதவிகளை கொடுக்க வேண்டும். அந்த பிரிந்து போன அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது அதிமுகவிலிருந்து எதிராக மற்றொரு இயக்கத்தில் இணைந்த அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீண்டும் அதிமுகவின் பக்கம் இழுக்க வேண்டும். அவருடைய செல்வாக்கை தாண்டிலும் நம்முடைய செல்வாக்கு என்பது அதிகரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதை புறம் செய்ய வேண்டும் என்றால் இளைஞர்களுடைய பட்டாளம் என்பது அதிமுகவிலே அதிகரிக்க வேண்டும் என சொல்லி ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இளைஞர்களுக்கு அதிமுகவுடைய திட்டங்களை எடுத்து கூறி அதிமுக எடுக்கக்கூடிய வேலைப்பாடுகளை பாருங்கள். போனவர்கள் போகட்டும், அதை பற்றி நாம் கவலைப்பட தேவை கிடையாது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஏன் நானே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதிரடியான வார்த்தையை நேற்று ஆலோசனை கூட்டத்திலே பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.